Taste the Daily. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் பகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்க வந்த போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் S.S. சிவசங்கரை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாக்காய்குளம் கிராமத்தில் அமைச்சர் S.S. சிவசங்கரை சூழ்ந்து கொண்ட மக்கள் குடிநீர், சாலை மற்றும் பேருந்து வசதிகள் இல்லாதது குறித்து ஆவேசமாக குரல் எழுப்பினர். மக்களின் எதிர்ப்பை எதிர்பார்க்காத அமைச்சர் திணறியபடி முகத்தை முழுவதுமாக மறைத்த மாஸ்குடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சமாளித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என புறப்பட்டார். விடியா ஸ்டாலின் மாடல் அரசில் விளம்பரத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மக்கள் நலனில் சிறிதாவது செலுத்த வேண்டும் என விமர்சனம் எழுந்துள்ளது. பாதுகாப்பு கப்பலில் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்ற காவல்துறை அதிகாரியின் ஆணவத்தால் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் திறனற்ற நிர்வாகம் அம்பலமாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர ரோந்து பணிக்காக நிலத்திலும் நீரிலும் செல்லக்கூடிய அதிநவீன ஹோவர் கிராப்ட் கப்பல் வாங்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்துள்ள நிலையில் ரோந்து பணிக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த கப்பலை மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி தனது மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கு பயன்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் மக்கள் வரி பணத்தை வீணடித்து பொது சொத்தை பொறுப்பில்லாமல் பயன்படுத்துவதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் வழக்கமான பொழுதுபோக்கு என குற்றம் சாட்டுகின்றனர். மீனவர்களின் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட நெய்தல் திட்டம் என்ன ஆனதென அப்பா மாடல் அரசிடம் அப்பாவி மீனவர்கள் கேட்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் கூட்டுத் திட்டமாக நெய்தல் என்ற திட்டத்தை அறிவித்து அதற்கு நிதியும் ஒதுக்குவதாக ஸ்டாலின் மாடல் அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தில் பாசி வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதன் மூலம் மீனவ பெண்கள் பயன்பெறுவர் என்றும் கூறி மீனவர்கள் மத்தியில் விடியா திமுக அரசு விளம்பரமும் தேடியது. 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த திட்டம் குறித்த அடிச்சுவட்டையும் காணவில்லை. தற்போது வரை அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணம் போன இடமும் தெரியவில்லை என கொந்தளிக்கும் மீனவர்கள் தீய சக்தி திமுக அரசு நெய்தல் திட்டத்தை தனியாருக்கு பயன்படும் வகையில் மடைமாற்றி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். தனியார் நிறுவனங்கள் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் அது பயன்பட்டு வருகிறது. பாசி வளர்க்குறது யாருக்குமே தெரியாது, மீனவனுக்கே தெரியாது. தனியார் நிறுவனம் வச்சு அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 4 பேர் கூலியால் வச்சுட்டு அவங்க சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. கடலுக்கு போகிற மீனவன்ட்டு அதை காமிச்சு கொடுக்கல, அதை செய்யவும் இல்லை. எதுக்கு தனியார் நிறுவனம் கொடுக்குங்க? அதை பப்ளிக் பண்ணுங்க, பப்ளிக் பண்ணி கேடிஎஸ் பப்ளிக் பண்ணி மீனவன்ட்ட சொல்லுங்கள் இப்படி ஒரு இது இருக்காது, அது சொல்லவே மாட்டேங்காங்க.